இது வரலாற்று பதிவுகள் என்கின்ற பகுதியில் நம்ம அடுத்த இன்னைக்கு ஒரு குறளை பார்க்குறோம். அது திருக்குறளில் 13வது குறள். இந்த 13வது குறள், அதை 10, 11, 12 இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 13வது குறள் வான் சிறப்பு என்கின்ற பகுதியில் தான் வருகின்றது. வான் சிறப்பு அப்படிங்கச்சமே அது மலை சார்ந்த விடயங்களை திருவள்ளுவர் மிக உயர்வாக பறைசாற்றுகின்ற ஒரு களம். சரி, 13வது குறள் என்னவென்று பார்ப்போம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று ஊடற்றும் பசி. இதுதான் அதில் உள்ள ஒரு குறள். இந்த குறள் அவர் என்ன பெருசாக சொல்ல வர்றாருன்னா, மழை பெய்யாமல் அது பொய்ப்படுமாயின், அதாவது மழையே இல்லை அப்படிங்கிற ஒரு பொய், அது காணல் நீர் போல இருந்து விட்டால், நம்மளை சுற்றி கடலெல்லாம் நீர் சுற்றி இருந்தால் கூட நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு நிலையில்தான் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இதில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஏன் கடல் நீர் அவ்வளவு இருக்குது, அந்த கடல் நீர்லேருந்து நமக்கான உயிர் வாழ்வதற்கான நீரை பெற்றுக்கொள்ள முடியாதா என்ற கேள்வி எழும்பினால் அதற்கான விடை மிக மிக அதாவது ஒரு கேள்விக்கணைகளாகத்தான் இருக்கும். கடலில் இருந்துதான் சூரிய வெப்பத்தினால் நீர் ஆவியாகி அது மேகமாகி மழையாக பொழிகிறது. அப்படி பொழிகின்ற மழை நிலத்தை குளிர்விக்கின்றது, நிலத்திலே பசுமைகள் தாளாட்டுகின்றன. ஆனால் கடலில் ஏற்படுகின்ற இந்த சுழற்சி ஒரு இயற்கையின் தாளாட்டு. ஆனால் கடல் நீர் உப்பாக இருக்கிறது, அது மேகமாக மாறி மழையாக பொய்கின்ற பொழுது அந்த உப்புத்தன்மை மாற்றப்பட்டு விடுகின்றது. ஆனால் கடல் நீரை எடுத்து நம்மால் குடித்து விட முடியாது. ஒரு படகிலே ஒருவன் பயணித்து கொண்டிருக்கின்றான், அவன் கையிலே வைத்திருக்கக்கூடிய கூடையில் இருந்த நீர் தீர்ந்து விடுகிறது. அவன் கடலிலே பயணித்து கொண்டிருக்கின்றான், அவனை சுற்றி நீர் இருக்கிறது. ஆனால் அந்த நீரை எடுத்து அவனால் குடித்து உயிர் வாழ முடியாது. ஏறக்குறைய அதைத்தான் திருவள்ளுவர் இன்று குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று உலகத்திலே பல மாற்றங்கள் வந்துவிட்டது. அதாவது கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த யுக்திகள் எல்லாம் எடுத்து விட்டார்கள். ஆனால் இவை நிலைவரமாக தொடர்வதற்கான களம் அமையுமா என்றால் அது கேள்விக்குறி. எனவேதான் மழை இருந்தால் மட்டும்தான் கடலும் பாதுகாக்கப்படும், நிலமும் பாதுகாக்கப்படும். இந்த மழை பொய்க்கும் என்றால் நிலத்தில் நாம் பயிரிடப்பட்டிருக்கக்கூடியவை உயிர் வாழ்கின்றவைகள் வளர்வதற்கான அல்லது வாழ்வதற்கான ஒரு சூழல் இல்லாமல் போய்விடும். கடல் நீரை எடுத்து நாம் சார்ந்த களத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்தால் அது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு களத்திற்கு வடிவமைத்து விடும் என்பதைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.